7 வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி பதவியேற்பாளருக்கு நான் டெல்லி போயிருந்தேன். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணி, நாங்கள் 3 பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம். அதன் பிறகு அங்கிருந்து அவர் தங்கியது அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்பொழுது, அதாவது 6-7 வருஷம் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. விமானத்தில் ஏறினோம். அவர் அந்த இருக்கையில் பின்னாலே அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. நான் ஏதும் பேசவில்லை. நான் தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னா, ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்க. அப்பொழுது 2 சொட்டு தண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அது அந்த ஃப்ளைட்டில் விழுந்தது. அப்புறம் அங்கிருந்து மேலம் பார்க்க வந்தோம். அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் தயலாபுரம் வந்தேன். இது நடந்தது 6-7 வருஷம் இருக்கும். இப்போ இல்லை, அப்போ பதவி ஏற்படாது நம்முடைய பிரதமருக்கு. அப்போ ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமாக இருந்தது. எங்கேயும் யாரையும் பார்க்காத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 8 நாள் இருக்கலாம் என்று கல்டான் ஹோட்டல், அந்த மகாபலிபுரம் அந்த ரோட்டில் இருக்கிற கல்டான் ஒரு ஹோட்டல், அவர் ஜெகத்ரட்சனுடைய ஹோட்டல், அதில் போய் தங்கியிருந்தேன். இதை எப்படியோ தெரிந்து கொள்ள சௌமியா அங்கே வந்தது. ஆமா என்றது, ஏமா என்று. இன்றைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கிறது. மண்டபம் பார்த்து விட்டேன். தலைவரை மாற்றிவிடலாம். அவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மர் ஜி.கே. மணியை மாற்றிவிடலாம் என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வரவழைக்கிறேன், அவரிடம் கேட்கிறேன், சொல்லுகிறேன் என்றேன். அவரும் வந்தார். அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், நான் தயார், ஆனால் என்னுடைய மைத்துனர், என்னுடைய தம்பி இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை அவர்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த அவர்கள் இருவரும் எதை செய்தாலும் 1.5 மாதம் பொறுத்து, 45 நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சரி சௌமியா வந்ததும் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. அதை வரவழைச்சு சொன்னேன். சரி மாமா என்று சொன்னது. அந்த 1.5 மாதத்துக்கு பிறகு அந்த நாளும் வந்தது. முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுது ஆரத்தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம். ஆரத்தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்பொழுது நான் பேசும்பொழுது சொன்னேன், என் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் யாரும் கட்சி நிகழ்ச்சிக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கோ கட்சி நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. ஆனந்த கண்ணீர் விட்டு என் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அரசியலில்
நான் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் இப்போது நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோயில் கோயிலாக இதுவரைக்கும் 1000 கோயில்கள் போயிருக்கும். அது அவருடைய உரிமை. அதில் நான் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என்ன வேண்டுதல் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஜோசியத்தை ஆத்தூரில் இருக்கிற ஒரு ஜோசியரிடம் திடீரென்று 2 பெண்கள் போய் பார்த்தார்கள். அந்த ஜோசியர் சொன்னான், அந்த ஜோசியரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இப்பொழுது மாவட்ட செயலராக போட்டிருக்கிறேன் சொன்னான். இந்த மாதிரி ஜோசியம் 7 தலைமுறையில் இருக்க நான் பார்த்ததில்லை. 7 தலைமுறை இவர் அப்படிப்பட்ட ஜோசியம். இவர் குடும்பத்தை சேர்ந்த ஏதோ பேரன் பேத்திகள் யாருக்கும் எந்த தோஷமும் எப்பொழுதும் வராது. அதாவது எங்க அப்பா இருக்கும்போது அவரும் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. எல்லா ஜோசியம் போவார். எனக்கு அது ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. எதுக்கு எது சொல்றோம்னா, அப்பொழுது என்ன பரசிஸ்டம் வைக்க மட்டுமே பேரன் என்னுடைய குழந்தைக்காரன். எனக்கு அவன் பையன் குழந்தைங்க ஒரே ஜோசியம், ஒரே ஜாதகமா, என்ன சொல்றாங்க நட்சத்திரமா. அது சரி, அதை போட்டோம். இப்போ அதெல்லாம் நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, என்ன கேள்வி கேட்டு இவரை வளர்க்கலாம். இப்ப நீங்க கேள்வி கேளுங்க. ஐயா, நீயா நானா அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சனை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது, இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறதா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இருவர் வந்தார்கள். அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்றேன். நான் சொன்ன தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்துக்க போறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது. பொதுவாக நான் உங்ககிட்ட கூப்பிட்டு போவேன். அவர்கிட்ட கொடுத்தாரு, எனக்கு இல்லையா கூடாது. அவர் வாங்கிடுவாரு, அவர் வாங்கி ரெடியா இருப்பாரு, வாங்க ரெடியா இருப்பாரு. வேணாமா? அவர் வேணாம். உங்களுக்கு உங்களுக்கு வேணாமா? வேணுமா? ஐயா என்ன செய்தாலும் தலைவர் பதில் தான், வேற ஒன்றும் இல்லை.